ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்யா ஈஸி குக்கிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீட்ரூட் அல்வா வந்து எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்து அதோட தோல் பகுதிகளை இந்த மாதிரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட தோல் பகுதி நீக்கிட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து தோல் பகுதியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பீட்ரூட்டையும் ரிமூவ் பண்ணிக்கணும். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சேன் எல்லா பீட்ரூட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா நான் எல்லா பீட்ரூட்டையும் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கட் பண்ண எல்லா பீட்ரூட்டையும் அதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பீட்ரூட் எல்லாத்தையும் போட்டாச்சு. பீட்ரூட் எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட்டு மிக்சியில் ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பீட்ரூட்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, உங்களால் எந்த அளவுக்கு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து இதோட சாறு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவை. இது மேலே இருக்கக்கூடிய அந்த இதுவெல்லாம் வந்து வேண்டாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண அது சாரெல்லாம் நல்லா வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு ஒயிட் கிளாத்தோ இல்லை துணியில் வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக கூட பண்ணலாம். ஓகேங்களா, ஃபில்ட்ரு இல்லாமல் பண்ணால் இன்னும் கூட வேகமாக பண்ணலாம். இப்போ நான் எல்லா பீட்ரூட்டையும் இந்த மாதிரி சாறு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கணும். ஓகேங்களா, நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா, வாங்க இப்போ பீட்ரூட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இப்போ அந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை போட்டுட்டு இந்த சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி வரணும். ஓகேங்களா, இந்த கம்பி பதம் அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட்டு இந்த சர்க்கரை வந்து இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா வந்தாலே ஓகேங்களா, நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பீட்ரூட்டை நம்ம வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம், பீட்ரூட் சாறை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது வந்து கெட்டியாயிடும். ஓகேங்களா, எப்போ வந்து அந்த பீட்ரூட்டை இந்த சர்க்கரையோட நம்ம மிக்ஸ் பண்ணோமோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அதை வந்து கொஞ்ச நேரம்னாலும் நம்ம விட்டுறக்கூடாது. ஓகேங்களா, மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் பண்ண கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாசனைக்கு நம்ம வந்து கொஞ்சமாக ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் கூட அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நான் வந்து ஏற்கனவே காசி வச்சுருந்த நெய்யை வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நெய்யை ஆட் பண்ண உடனே தான் இந்த அல்வாக்கே ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அதே சமயம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி ஒரு ஜல்லி மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நெய் ஊற்றின உடனே சூப்பராக ஒட்டி நல்லா வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை அப்படியே சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பதம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெய் ஊற்ற நம்ம மிக்ஸ் பண்ண தான் அது வந்து சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆனால் நான் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சிட்டு ஜஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து ஜெம்ஸ் சாக்லேட் இருக்குது, அதை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து இந்த ஜெம்ஸ் சாக்லேட்டை ஆட் பண்ணுறேன் இதில். ஓகேங்களா,
ஜஸ்ட்டு ஒரு சின்ன பாக்கெட்ஸ் தான் வாங்கிட்டு வந்து இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ஆட் பண்ணலாம். ஏன்னா சாக்லேட் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஓகேங்களா? இதே ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் மெல்ட் ஆகாது. எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் கேட்டதுனால நான் வந்து சாக்லேட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் தவிர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேரட் அல்வாவை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் இந்த மாதிரி பிளேட்ஸில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளாட்டாக நல்லா இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட்டாக பண்ணால் தான் அதை வந்து கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணணுன்னா கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், இது வந்து ஆறணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் நான் அப்படியே வச்சுட்டேன். நல்லா ஆறிடுச்சு, கையில் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதோட சைடில் இருக்கக்கூடிய அந்த பாகங்களை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டு வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே திருப்பும் பொழுது இது அப்படியே வந்துடும். ஓகேங்களா? நம்ம ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறதுனால திருப்பும்போது வந்துடும். இங்கே பாருங்கள், சூப்பராக கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் இதை வந்து கட் பண்ண முடியாது, செட் ஆகாது. இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராகவும் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பீட்ரூட் அல்வாவை இங்கே பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இது மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.